ஹலோ பப்ளிக் நடக்காது. நீ போறோம். ஆமா, இந்த குட்டி இதுக்கு மாப்பிள்ள வருவா. நீ போறோம். குட்டி குறைஞ்சு பிடிக்கல, வெளியே வர அவ்வளவுதானே. ஆமா, வாங்கிட்டு துண்டை கொடுத்துரு. அவன் துண்டை கொடு. என்ன ரேட்னா சொன்னாங்க? முதல்ல 9 சொன்னாங்க. 9ன்னு சொல்லி 8 ரூபான்னு வாங்கியிருக்கீங்களோ? விலை இன்னைக்கு எப்படின்னா இருக்கு? அதிகமாக இருக்கா? எப்படின்னா அதிகமாக இருக்கு. என்ன ரேட் சொன்னாங்க? ஜோடி 21 ரூபா சொன்னாங்க. ஜோடி 21 சொன்னாங்களோ? ஆமாம். ஃபைனல் எவ்வளோன்னு முடிச்சிருக்கீங்க? 17 ரூபா ஜோடி. 17 ரூபா ஜோடி. நம்ம ஆட்டுக்கு பல்லு எல்லாம் எல்லாமே 6 பல்லு கடத்தந்திருக்கு. 4 பல்லு இருக்கு. 4 பல்லு முடிச்சிருக்கு. ரேட் எப்படின்னா உங்களுக்கு சௌரியமாக கிடைச்சிருக்கா இல்லை அதிகம் தானே? இதுவாக நார்மலான ரேட்டு. நார்மலான ரேட்டு தான். சரிண்ணா. ஆடு நம்மகிட்ட ஆல்ரெடி கிடைக்கும். ஆடு வளர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாம், ஆடு நம்மகிட்ட 100 ஆடு கிடைக்கு. இது பண்ண வளர்ப்பில் அடக்கான மேட்சல் தான். மேட்சல் முறையில் கிடைக்கு. இதுல குட்டி எதுவுமே கிடையாது. ஒரு குட்டி கூட கிடையாதுண்ணே. ஒரு குட்டி கூட கிடையாது. சென்னையா இருக்குமா? எப்படி உங்க மதிப்புக்கு? ஒரு 10 ஆடு சென்னையா இருக்கும். சென்னையா இருக்கும். இளஞ்சென்னையா இருக்குமா? இல்லை அரையும் குறையுமா இருக்கும். 3 மாதம் 4 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி இருக்கும். சரிண்ணா. நமக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? தேவதானம். தேவதானமா? தேவதானம்னா நம்ம இங்கே செவேரிக்கு முன்னால. சரிண்ணா. சரி, பரவாயில்லையா ரேட்டு? பரவாயில்லண்ணே. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் பொதுவாக இருக்குண்ணே. பொதுவாக இருக்கு. நல்ல ஆட்டுக்கு நல்ல ரேட்டு. நல்ல ஆட்டுக்கு நல்ல ரேட்டு. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. 33. பல்லு எப்படியோ? பல்லு 6 பல்லு. 6 பல்லா? நம்ம ஏரியா கடை தானே? எப்படின்னா நம்ம ஏரியா தான். கோயில்பட்டி கடை. கோயில்பட்டி கடாயா? எத்தனையில கறி இருக்கும் உங்கள் மாதிரி? உயிரடைக்கு 7 கிலோ இருக்குண்ணே. கறிக்கு 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கும். பல்லு எப்படின்னா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. சுத்த கருத்த கடை வச்சிருக்கேன். என்ன ரேட் சொல்லுங்க? 74 தானே. 74. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஃபைனலாக 20 ரூபானா கொடுத்துடலாம். நல்லா ரெண்டுமே நல்லா டாப் கடாயாக வச்சுருக்காங்க அண்ணன். அண்ணன் எப்போதுமே சந்தையில் நல்ல பெரிய பெரிய டாப் கடாயாக தான் கொண்டு வருவாங்க. நாள் எடுத்துக்கலாம். ஆமாம், எப்போ நான் அண்ணன்கிட்ட கடாய் எப்போதுமே டாப் கடாயாக இருக்கும். கேட்டடிக்கு மேலே தான் இந்த கடாயம் ஆனால் தான் நல்லா டாப் குட்டியாக வாங்கியிருக்காப்புல. நல்லா சரியான குட்டியா. ஏன்னா என்ன ரேட் சொன்னாங்க? 19 சொன்னாப்புல. என்னென்னு வாங்கியிருக்கியா? 15 வாங்கியிருக்கியா? ரேட்டு எப்படின்னா? ரேட்டு கொஞ்சம் கடுப்பு தான். கடுப்பான ரேட்டு. எத்தனை கிலோ கறி இருக்கும்ண்ணா உங்கள் மதிப்புக்கு? 14 கிலோ தான் இருக்கும். ரேட்டு ஆனால் அதிகமாக இருக்குது. பல் பார்த்தீங்களாண்ணா? பல் படலை. பல் படாத கடைனா ரேட்டு அதிகமாக தானே இருக்கும். சரிண்ணா. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குது? சந்தை நிலவரம் கடுப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணா. அண்ணா நல்லா கண்ணி கடாயாக வச்சுருக்காப்புல. அதுக்கடுத்து ஒரு 4 கடாய் ஒன்று வச்சுருக்காப்புல. அங்கே 14 ரூபாய் கொடு. நல்ல கன்னி கடாய் வச்சுருக்காப்புல அண்ணன். அதுவும் ஒரு 4 கடாய் கருப்பில் ஒரு கரும்பு ஒரு கடாய் வச்சுருக்காப்புல அண்ணன். ரெண்டுமே நல்லா சரியான கடாயாக இருக்குண்ணே. ஆனால் பல் எப்படின்னா? பல்லு 2 பல்லு. அது என்ன பல் போடலை? இது 2 பல்லு. அது பல் போடலை. இது என்ன ரேட் சொல்லுதியா? ஏன் கன்னிக்கடையே 19,500 சொன்னேன். 19,500 சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? ஒரு 17,500 கொடுத்துருவோம். 17,500 கொடுத்துடலாம். கறி எப்படி இருக்கும்ண்ணா? கறி ஒரு 18 கிலோ இருக்கும். 18 கிலோ இருக்கும். ஆமாம். அந்த கடை என்ன ரேட் சொல்லுதியா? அது வந்து 14 ரூபா சொன்னீங்க. 14 ரூபா சொல்லுதிலோ? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? ஒரு 13 ரூபா கொடுத்து. 13 ரூபானா கொடுத்துடலாம். 13 ரூபா கொடுத்துடலாமுங்க அண்ணன். நல்ல ரெண்டுமே நல்ல கடாய் தான்ண்ணா. பல் 2 பல். இது பல் போடலை. பல் போடாத கடாய். பல் போடாத கடாய். சூப்பர் கடாயை வச்சுருக்காங்க. பார்க்குறாங்க, கேட்காங்கண்ணா. கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்கிருக்கீங்களோண்ணா? இந்த கடாயா? ஆ
என்ன ரேட்டம் தெரியலையா? 22,000மா? எவ்வளோ சொன்னாங்கண்ணே? 22,000 சொன்னது 27 சொல்லி 22 வாங்கியிருக்கியா? பல்லு எப்படியோ கடை சேருது. எதுக்கு ஆட்டு கொண்டு வரல? இல்லை ஆட்டு தான் கொண்டு வரலாம். சரி சரி, ரொம்ப நன்றி அண்ணன். நல்லா டாப் கடாய் வச்சுருக்காப்புல, சரியான கடாய். பல்லு எப்படிண்ணே? 4 பல்லு கடாய். எட்டையாவரம் கரும்போர்னு சொல்லக்கூடிய கடாய் தான். எட்டையாவரம் கரும்போர்னு சொல்லக்கூடிய கடாய். நல்லா சூப்பர் கடாயாக வச்சுருக்காப்புல. ஆனால் விலையில் எப்படி இருக்குண்ணே? விலை என்ன சொல்கிறீங்க? 20 ரூபா ரேட் சொல்கிறீங்க. எவ்வளோனா கொடுக்கலாம்? 18 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணே. கறி எப்படி? கறி எவ்வளோ வரும்? கறி 18 கிலோ வரும். 18 கிலோ வரும். விலைகள் நெய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? எப்பவும் போல டிமாண்டாக தான் இருக்குது. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. சுத்த கருப்பு கடாய், வளர்ப்புக்கு ஏற்ற சூப்பர் கடாய்களை வச்சுருக்காங்க. இந்த கடாயை எடுத்தோம் அப்படின்னா ஆடி மாதத்துக்கு நல்ல கடாயாக இருக்கும்ண்ணா. ஓரளவு மீடியமான கடாயாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு இந்த கடாயை நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு நல்ல ரேட்டு, நல்ல மவுசான ரேட்டு போகணும் கடாய். இந்த மந்த்துக்கு நம்ம இந்த ஆடி மாதத்துக்கு நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் அப்படின்னா கிடாய் நல்லா பெரிய கிடாயாக இருக்கும். இப்போ நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற நீளம் இருக்குது, நல்ல நீளமான கிடாயாக இருக்குது. கிடாயை பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்ல சூப்பர் குட்டி. ஆனால் தாடி மட்டும் தான் கிடக்கு, பிச்சோடி ஒரு பிரச்சனை இல்லை அந்த குட்டியில். இது நல்ல சுத்த கருத்து கிடாய் தான். அது வந்து கன்னி கிடாய். இது ரெண்டு கருப்பு கிடாய்க்கு என்ன ரேட் சொல்லுங்க? இந்த கருப்புக்கு ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லுங்கள். ரெண்டுக்கு சேர்த்தா 23 ரூபா சொல்கிறேன். 23 ரூபா சொல்லுவீங்க. ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? ஃபைனல்லாம் 22 பக்கம் வந்தால் கொடுத்துடலாம். சரி சரி சரி, 22 21 தான் கொடுத்துடலாம். இப்போ அந்த 3 மாதிரிக்கு என்ன ரேட் சொல்லுங்க? 3 மாதிரி எப்படின்னா எத்தனை மாதம் மாதிரியா இருக்கும்? எதுவுமே பல்லு போடலண்ணே. எதுவுமே பல்லு போடல, 6 மாதம் மாதிரியா தான் இருக்கும். சரிண்ணே. அந்த கன்னி மாதிரிக்கு என்ன ரேட் சொல்லுதியா? 12 ரூபா சொல்லுவாங்க. 12 சொல்லுதியா? கொடுக்க வேண்டிய ரேட்டுனா 11 ரூபா கொடுத்துருவியா? இந்த கலர் மாதிரி தான் அந்த கீழே எடுக்கலாம். 28 ரூபா. ரெண்டு சேர்த்து சொல்கிறியா? சரி ரைட்டு, ரெண்டு சேர்த்து. இது எட்டையாவரம் கரும்பூர் கிடாய் என்னென்ன? எட்டையாவரம் பீரியடு. ரெண்டுமே எட்டையாவரம் பீரியடு தான். ரெண்டுமே பல் போடலை, 6 மாதம் கீழே தான் இருக்கும். ரெண்டு சேர்த்து எவ்வளோ சொன்னீங்க? 28 ரூபா. 28 சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம் பையன்லாம்? 26 ரூபானா கொடுக்கலாம். வளர்ப்பு கேட்ட குட்டிகள் எல்லாமே அதுவே நல்லா வளர்ப்பு கேட்ட குட்டி. இதெல்லாம் கருங்கடாயெல்லாம் நல்லா வளர்த்து வந்தால் உங்களுக்கு ஆவரேஜுக்கு 1 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தால் என்ன ரேட்டுக்குன்னா எடுக்கலாம்ண்ணே உங்கள் கணக்குக்கு? 1 வருஷம் வேண்டாம், 6 மாதம் இல்லை 8 மாதம் வளர்த்தப்போ 30 ரூபாய்க்கு விற்றுலாம். 30 ரூபாய்க்கு விற்றுலாம். அண்ணன் சொன்ன மாதிரி 6 மாதம் நீங்கள் அந்த குட்டியை ரெண்டையும் கொண்டே வளர்த்திங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு ஒரு கடாயை 30 ரூபாய்க்கு விற்கலாம். 2 கடாயும் 60,000 ரூபாய்க்கு விற்கலாம். வளர்ப்பை பொறுத்து இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து வளர்ப்பு மெலிஞ்சலாக கொண்டாந்து விட்டுக்கிட்டு குட்டி எனக்கு அந்த ரேட் சொன்னீங்களே நினைக்கூடாது. வளர்ப்பை பொறுத்து இருக்கு. வளர்ப்பை பொறுத்து அடுத்த பங்குனி மாதத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு விற்றுலாம். 35 ரூபாய் கூட விற்றுலாம். அடுத்த வருஷம்னா ஆமாம், கரெக்டாக ஒரு 6 மாதம் தான் இருக்கும். 6-8 மாதம் இருக்கும். 8 மாதம் இருக்குது. மாதத்துக்கு கூட பங்குனி உத்தரத்துக்கு விற்றுலாம். விற்றா நல்ல ரேட்டு, நல்ல லாபத்துக்கு கிடைக்கும். 35 ரூபாய்க்கு. 35 ரூபா. எடுத்து வளர்த்தா கருமுட்டியாக எடுத்து வளர்க்கலாம். கன்னிக்குட்டி வளர்க்கும். கன்னிக்குட்டி வளர்க்கும். இது ரெண்டும் நல்ல மவுஸ். ஆமாம். சரி சரி சரி, ரொம்ப நன்றிண்ணா. நல்ல செப்பராட்ட கடாய், நல்ல சூப்பர் கடாய், சரியான கடாய், சரியான கடாயா இருக்குது. நல்ல சூப்பர் கடாய். ஆறு கடாய். உங்கள் கடாயானா இது குட்டி வாங்கியிருக்கீங்களோ? என்ன ரேட் சொன்னாங்க? 3க்கும் இது 3 27 ரூபா வருது. 27 ரூபா எடுத்துருக்கீங்களா? ஆமாம். 29 ஒவ்வொரு ரூபா கிடையாது. எவ்வளோ என்ன ரேட் சொன்னாங்க? அப்பனா 9 ரூபா ரேட்டு சொன்னதே மொத்தம் அவன் சொன்னது 11 ரூபா. 11 ரூபா சொல்லி 9 ரூபா ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க. விலையெல்லாம் அதிகம் தானே இன்னைக்கு? ஆமாம், அதிகம் தான். இப்போ பண்டிகை முடிஞ்சிருக்கு. ஓ, பண்டிகை முடிஞ்சாலும் ரேட்டு கூட. குட்டியெல்லாம் அதிகமான ரேட்டு. பொட்டுக்குட்டி எல்லாமே ரேட்டு. இது எப்படின்னா பொட்டுக்குட்டியில் வருமா? எப்படின்னா பொட்டுக்குட்டி தானே? பொட்டுக்குட்டியில் தான் வரும். நல்ல ரேட்டெல்லாம் 9 ரூபா கிடையாது. என்ன ரேட்டுன்னு சொன்னாங்க? 21 ரூபா வாங்கியிருக்கல. 21. சரிண்ணே. 21,000 ரூபா. ஆடு மாதிரி நல்ல மாதிரியா ஆடு, கன்னி ஆடு, நல்ல பால் கன்னி ஆடு. ப்ளஸ் வந்து ஒரு மரி ஒன்று கிடக்கு. ஒரு மரி ஒன்று போட்டிருக்காப்புல. பால் கன்னி ஆடு, ஒரு மரி வந்து பொம்மரி. பால் சரக்கமான ஆடு தான். நல்ல பால் சரக்கமான ஆடு.
நல்லா சூப்பர் ஆடாக வச்சிருக்காப்ல. ஏன்னா என்ன ரேட் சொல்லுதியா? 15 ரூபா தான் சொல்கிறேன். 15 ரூபா சொல்லுதியா? பல்லு எப்படி? அதில் 6 ரூபா தான். 6 பல்லு. குட்டி 2 குட்டி ஆடா எப்படி? 2 குட்டி ஆடு தான். 2 குட்டி ஆடு தான். ஒரு குட்டி தான். ஒரு குட்டி வீட்டில் போட்டிருக்கேன். ஒரு குட்டியை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன குட்டினா? அது கிடா குட்டி. கிடா குட்டி. கிடா குட்டியை மட்டும் வீட்டில் போட்டிருக்கேன். அமௌண்ட் எவ்வளோ சொன்னீங்க? 15. எவ்வளோனா கொடுக்கலாம் உங்கள் மனசு? ஏன்னா ஒரு 13 ரூபா கொடுங்கண்ணா. 13 ரூபா கையில் கொடுக்கலாம். கொடுக்கலாம் 13 ரூபா அண்ணா கொடுத்துடலாங்க. கொடுத்து போயிட்டோம். பொம்மரியானா மாதிரி வந்து பொம்மரி கிடா மாதிரினா அப்படியே விற்றுருப்பாங்க. இன்ன வரைக்கும் ஆட்டை வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே விற்றுருப்பாங்க. நல்லா சூப்பர் ஆடை வச்சுருக்காங்க. பால்கனி ஆடு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இருக்கு, பொதுவாக இருக்கு. சரி இதை ஓடி இருக்குங்களா? இல்லை அதான் நேரத்துக்கு விற்றுருக்குமே, அதான் கேட்க. காப்புனாய வச்சுருக்காப்புல. ரெண்டுமே நல்லா சூப்பர் கிடாயெல்லாம் இருக்குது. எத்தனை மாதம் கிடாயில் எப்படின்னா பல்லு எப்படின்னா? பல்லே பல்லு போடாத கிடாய். நல்ல வளர்ப்பு, நல்ல நீளம் வாழம்னு சொல்லக்கூடிய நல்ல நீளம் இருக்குது. கால் கணமும் இருக்குண்ணா. கிடாயை பார்த்துக்கோ, நல்ல கால் கணமும் இருக்குது. இது எப்படி நான் கோயில்களுக்கு பயன்படுத்தலாமா? கோயிலுக்கு பயன்படுத்த மாதிரி தான் கொண்டு வந்து விட்டுருப்போம். கோயிலுக்கு பயன்படுத்த மாதிரி தான் கொண்டாந்து விட்டுருக்கீங்க. சரி, என்ன ரேட் சொல்லுவீங்க ரெண்டையும் சேர்த்து? ரெண்டையும் 32 ரூபா சொன்னீங்க. 32 ரூபா சொல்லுது. ஆமாம். எவ்வளோனா ஃபைனலாக கொடுக்கலாம்? ஒரு 30 ரூபா கொடுக்கலாம். 30 ரூபானா கொடுத்துடலாம். கேளுங்க, எவ்வளோன்னு கேளுங்க, அண்ணன் கேளுங்க. பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு வரேன். அதனால் 32 கொடுத்துடலாம் ஃபைனலாக. 30 ரூபா கொடுத்துருவோம். 30 ரூபானா 32 சொன்னேன். 32 சொல்லிக்க 30 ரூபானா கொடுத்துடலாம். ஆமாம். சரிண்ணா. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? சந்தை அந்த அளவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம்லாம் போயிருக்கு. சரிண்ணா. ரெண்டுமே நல்ல கிடாயாக வச்சிருக்கீங்க. ஆனால் இதே வேறு மாதம்னா நல்ல பொருளை விற்றுருவோம். இந்த மாதம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆமட்டு தான் இருக்குது. டயம் அதுக்குள்ளே தான் இருக்குது. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. வெட்டை கொடுக்காரு. நல்ல பால்சரமான ஆடு. நல்லா இது என்ன ஆடு? என்ன ரகத்தில் என்ன சேர்ந்த ஆடு? வெள்ளாட்டில் என்ன ஆடு? கொடி ஆடுமா இங்கே? பால்கன்னி. பால்கனி ரகத்தில் சேர்ந்தது. ஆமாம். குட்டி உண்டானே? இல்லை, குட்டி கிடையாது. என்ன ரேட் சொல்லுதியா? 14 ரூபா சொன்னேன். 14 ரூபா சொல்லுதியா? 12 ரூபாய்க்கு கேள்வி. 12 ரூபாய்க்கு கேள்வி இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ? 3 ரூபானத்தை ஒரு 1000 ரூபா பக்கத்தில் கிடக்கு. பல்லு சேர்ந்துருச்சு. சென்னை இருக்க வாய்ப்பு இருக்கா? அரைச்சனை இருக்கும், உறுதியாக இருக்கும். அரைச்சனை மாற்றில்லை. குட்டி எத்தனை குட்டி என்ன போடும்? இது பதிவாக போடும். 2 குட்டி தான். சரி. அண்ணன் எப்போதுமே 2 குட்டி ஆடை தான் கொண்டு வருவா. சில நேரம் 3 குட்டி ஆடை கொண்டு வருவாங்க. நல்ல ஆடாக வச்சுருக்காங்க. குறுக்கு ரெட்டை குறுக்கு ஆடு. சூப்பர் ஆடாக வச்சுருக்கா. பால் கண்ணி ஆடு. கலர் நல்லா இருக்கும். கொம்பு நல்லா பார்வையான கொம்பாக இருக்கு. சந்தை எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் நல்ல விலை எப்போதுமே உண்டு. இயற்கை. சரி. பொருளை பொறுத்து வியாபாரம். நல்ல வியாபாரம் தான். அப்புறம் இன்னைக்கு நல்ல பொருளுக்கு நல்ல வியாபாரம். சரி, ரொம்ப நன்றி. ஆடு நல்ல பால்கன்னி ஆடுன்னு சொல்லக்கூடிய நல்ல கன்னி ஆடு. வரிக்கை ஆடுன்னு சொல்லுவாங்க இந்த பேருக்கு. 2 விதமான பேர் சொல்லுவாங்க. ரெண்டுமே கிடா குட்டி தான். 2 குட்டி கிடக்கு. 2 குட்டியுமே கிடா குட்டி தான். நல்லா சூப்பர் கிடா குட்டியாக போட்டுருக்காங்களா. பால்கன்னி ஆடு. அண்ணா எவ்வளோ சொல்லுதியா? 23 ரூபா சொல்லுங்க. 23 ரூபா சொல்லுதியா? பல்லு எப்படின்னா? பல்லு 6. குட்டி 2 என்ன குட்டினா? 2 கிடா குட்டி. ஈனி எத்தனை நாள் இருக்குங்க? ஈனி 10 நாள் இருக்கும். 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும். சரி. எவ்வளோனா கொடுக்கலாம்? 18 ரூபானா கொடுப்பேன். 18 ரூபானா கொடுக்கலாம். சரி. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது? சந்தை நிலவரங்கள்? இன்னைக்கு நிலவரம் சம்பளம் தான். சம்பளமாக தான் போயிருக்கு. சரி, ரொம்ப நன்றிண்ணா.